யூடியூப் அல்லது வேற ஏதாவது ஒரு சமூக ஊடகத்தின் மூலமா நிறைய கருத்துக்களை, அதாவது நல்ல செய்திகளை, போதனைகளை வழங்குற ஊழியக்காரர்கள் இப்ப இருக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். இன்றைக்கு எங்கேயோ ஒரு 50-100 பேருக்கு ஒருத்தர் போதகரா இருப்பாரு. ஆனா அவர் நிறைய மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல செய்திகளை கொடுப்பார். அப்ப இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதன் மூலமா நம்ம என்ன செய்யலாம்? அந்த கருத்துக்களை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அப்படி போதிக்கிற அந்த போதகர் தன் போதனையை கேட்டு வேற சபையை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய சபைக்கு வந்தா நிச்சயமா அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா நீங்கள் தான் போய் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிற ஒருத்தரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய மந்தையா இருக்காது. நீங்க எப்படி அவருடைய மேய்ப்பரா இருக்க முடியும் இல்லையா? ஒருவேளை வெளியூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க, இல்ல படிக்கிறதுக்காக, வேலை செய்யறதுக்காக இந்த நகரத்துல தற்காலிகமா வந்திருக்கிறாங்க, இல்ல இங்கேயே பர்மனண்டா வந்துட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதே ஊருக்குள்ள இருந்துகிட்டு வேற ஒரு சபையில ஐக்கியத்துல இருந்த ஒருத்தர் உங்க போதனையை கேட்டு நீங்க நல்லா பேசுறீங்க பாஸ்டர், அதனால உங்க சபைக்கு வர்றேன்னு சொல்லி வந்தா நிச்சயமா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒரு தவறான முன்மாதிரியாக மாறிவிடும். ஏன்னா நாம அவங்களுக்கு மேய்ப்பரா இருக்க முடியாது, போதகிற வேலையை மட்டும் செய்ய முடியும். இந்த போதனை மட்டும்தான் காரணம், இவர் நல்லா பேசுறாரு அதனால இந்த சபைக்கு வர்றேன்னா அவர் தான் நல்லா பேசி பேசி வீடியோ போடுறாரு. அப்ப நீங்க வீடியோலயே கேட்டுக்கலாம், யூடியூப்லயே அவருடைய போதனைகளை கேட்டுக்கொள்ளலாம். அல்லது அவர் தொடர்பு எண் போட்டிருப்பாரு, அந்த தொடர்பு எண்ணை வைத்து என்ன செஞ்சுக்கலாம், பேசி தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அதனால போதகர்களே, யாராவது உங்களுடைய செய்தியை கேட்டதுனால, அவங்க வீடியோவை பார்த்ததுனால உங்க சபைக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க உங்க சபைக்கே திரும்பி போங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு அனுபவத்தை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நான் தியாலஜி படிச்சுட்டு நான் படிச்சதை அப்படியே எங்க சபையில சொல்லி கொடுத்தேன். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். சில பேர் வந்தாங்க. அதுல ஒரு குடும்பம் அப்பவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காரெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த குடும்ப தலைவர் என்ன சொன்னாரு, ஐயா நான் உங்க சபைக்கே இனிமேல் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டேன், நீங்கள் நடத்துற சபை இயல் பாடத்துக்கும் நான் போற சபை நடக்கிற அந்த முறைக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. அதனால நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கு, உங்க சபை இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன், அதனால உங்க சபைக்கு வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நான் இந்த இறையியல் பாடத்தை நடத்துவது மற்ற சபைக்கு போறவங்களெல்லாம் என் சபைக்கு கூப்பிட்டுக்கிறது. என் சபை நான் சொல்றது நான் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய வேலைக்காரனா இருக்கக்கூடிய சபை. அதனால இப்போ எங்க கம்பெனி நான் வீடு குடியிருக்கிறேன், ஆனா எங்க வீடுன்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலி ஹவுஸ் ஓனர் வீடு தானே. அந்த மாதிரி அது சபைன்றது என் சபை இல்லை, அது கர்த்தருடைய சபை, கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய சபை. அதுல நான் வேலைக்காரனா இருக்கிறதுனால இப்ப எங்க ஊரு, எங்க கம்பெனி, எங்க அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அப்போ வேற ஒரு சபையில இருந்து அவர் வரும்போது என் சபைக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக நான் இந்த தியாலஜிக்கல் ஸ்டடியை நான் நடத்தல, அதனால நீங்க உங்க சபையில சத்திய தெளிவு பெற்ற ஒரு நபரா இருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பினேன். உண்மையிலேயே அந்த சகோதரர் அவருக்கு என் மேல ரொம்ப மரியாதை கூடினதா அவர் சொன்னார். இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, நாம் பிரசங்கம் பண்ணும்போது, நம் சபையில பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு முன்னால் அமர்ந்து பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் ஒண்ணு நாம ஆதாயப்படுத்தினவர்களா இருக்கணும், பெரும்பாலும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சபையின் ஊழியங்களால, நம்ம சபை மக்களால ஆதாயப்படுத்தப்பட்ட அன்பிலிவர்ஸா இருக்கணும். வேற சபைக்கு போறவங்களா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, பாருங்க எங்க சபையில இவ்வளவு பேரு, நான் நல்ல போதனை வழங்குறேன் அதனால இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஒருபோதும் பெருமை இல்லை. போதகம், வியாக்கியான பிரசங்கம் இதெல்லாம் உங்களுடைய வரமாக இருக்கலாம். ஆனால் இந்த வரம் மற்றவர்கள் ஆதாயப்படுத்தின அந்த மனிதர்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் சபை மாறக்கூடாதா அப்படின்னா, நிறைய இடங்கள்ல மேய்ப்பர்கள் சரியாக இல்லாதனால ஆடுகள் வேறு மேய்ப்பனை தேடி போறது, அந்த பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வேற ஒரு தருணத்துல நாம் பேசுவோம், தொடர்ந்து பேச போறோம், சரிங்களா? ஆனா இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் சமூக ஊடகத்திலே நல்ல ஒரு போதனையை வழங்குகிறீர்கள் என்ற காரணத்தினால் ஒருவர் வேறொரு சபையை சேர்ந்த ஒருவர் உங்களிடத்துல வருவாரானால் அவரை உங்கள் சபையிலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 1-2 நாள் வரலாம், நட்பு பாராட்டலாம், அது தொடரலாம். ஆனா சபையினுடைய ஐக்கியத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு அந்த ஊழியக்காரன், அந்த சுவிசேஷகன்
எவ்வளவு பாடுபட்டிருப்பான் இல்லையா. நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம கிட்ட இருக்க இந்த ஊடக வசதியை பயன்படுத்தி ஒருத்தரை ஈர்த்துக்கிறோம். அதுவுமே ஒரு சரியான முறை இல்லை. அத்து மக்களை ஆதாயப்படுத்தி சபையை பெருக்கணும்.